சின்சானே, ரொம்ப நேரம் இந்த பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உட்கார்ற இடம்லாம் பயங்கரமா வலிக்குதுடா. நீ பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் பின்னாடி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வருவேன்டா. ஏ, என் கால் எப்படிப்பா கீழே எட்டும்? என்னாலாம் ஓட்ட முடியாதுப்பா. நீ தான் பைக் ஓட்டணும். கார் வேணா நான் ஓரளவுக்கு ஓட்டிடுவேன்ப்பா. கார்ல மட்டும் எப்படி உனக்கு கீழே எட்டும்? பைக் மாதிரியே தானே காரு. கார் மட்டும் எப்படிடா ஓட்டுவ? நான் ரிமோட் கார சொன்னேன்ப்பா, நெஜ கார சொல்லப்பா. அட பாவி சின்சானே. சரி சின்சானே, இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கேம் ஏதாவது விளையாடலாம். புதுசா ரோப்ளெக்ஸ்ல ஏதாவது கேம் வந்தா சொல்டா. ரோப்ளெக்ஸ்ல புது புது கேமா விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. புதுசா ஒரு கேம் நான் பார்த்தேன். என்ன தெரியுமா? சேவ் த பிரின்சஸ் அப்படின்றது தான் கேம் பேரு. பிரின்சஸ் வந்து எதிர்கரையில இருப்பாங்க. அந்த கரைக்கு எப்படியாவது நம்ம நீந்தி போனோம். விதவிதமான ஷூ எல்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்பா. அந்த ஷூ எல்லாம் அப்கிரேட் பண்ணி நம்ம எப்படியாவது அந்த இளவரசியை போய் காப்பாத்தணும். அதுதான் கேமோட கான்செப்ட். ரொம்ப சூப்பரா இருந்ததுப்பா. அப்படியா சொல்ற சின்சானே? இப்ப வீட்டுக்கு போனோன்னா உனக்கு போட்டு தரேன், நீ விளையாடு. நான் ஜாலியா வேடிக்கை மட்டும் பாக்குறேன், ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். என்ன இவங்க ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க? நான் இளவரசியை காப்பாத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு போறேங்க. பாருங்க, இளவரசி ரொம்ப லாங்ல இருக்காங்க. எப்படியாவது அவங்களை நான் காப்பாத்தணும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் நீச்சல் அடிச்சிருக்கேன் தெரியுமா? ரொம்ப தூரம் நீச்சல் அடிச்சுட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எவ்வளவு தூரம் நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா, இப்ப எனக்கு காசு எவ்வளவு தெரியுமா சேர்ந்திருக்கு? நான் 50 காயின் சேர்ந்திருக்கு. இந்த காயினை வச்சு நான் நிறைய பொருள் வாங்கலாம். எப்படியாவது அந்த பிரின்சஸை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணணும். நான் மட்டும் முயற்சி பண்ணல, நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இளவரசி, ஒரு இடத்தோட இளவரசியை நான் காப்பாத்துறதுக்காக தான் இப்ப போயிட்டு இருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன்ட்டு. இப்ப போதும் நினைச்சு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம திரும்பி போயிடலாம். பாருங்க, திரும்பி போயிட்டேன் பாருங்க. அப்படியே சறுக்கிட்டு போறேன் பாருங்க. போகும்போது மட்டும் செம்ம ஸ்பீடா சறுக்கிட்டு வந்துருவேன். பாருங்க, இப்ப எனக்கு எவ்வளவு காசு கிடைச்சிருக்கு? $70 கிடைச்சிருக்கு. $70 வச்சு என்ன வாங்கலாம்னு பாக்கலாமா? $70 வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க எனக்கு. இப்ப கோச்சுக்கு வந்து எனக்கு எவ்வளவு செலவாகும்? நிறைய செலவாகும். இந்த கோச்சுக்குலாம் நான் இன்னும் நிறைய காயின் சேர்த்தாதான் அவங்களெல்லாம் நான் வாங்க முடியும். இருங்க, இவர் ஒரு கடை வச்சிருக்காரு பாருங்க. இதுல என்னெல்லாம் வாங்கலாம்னு பாக்கலாம். அதாவது $30 இருந்தாலே வந்து ஒரு ஃபிளிப்பர் வாங்கலாம். இந்த ஃபிளிப்பர் வாங்கலாம். இருங்க, இது வாங்கி காட்டுறேன். இப்ப இதே என்னால வாங்க முடியும். என்கிட்ட காசு இருக்குல்ல, வாங்கிட்டேன். இருங்க, இப்ப பாருங்க, உங்களுக்கு காலில் காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? கொஞ்சம் நீச்சல ஸ்பீடா அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப நீச்சல் கொஞ்சம் ஸ்பீடா அடிக்கலாம். பிரின்சஸ் நம்ம காப்பாத்துறதுக்காக போறோம்ல, கொஞ்சம் நீச்சல் ஸ்பீடா அடிச்சா நல்லா இருக்கும். இது பாருங்க, கொஞ்சம் நீச்சல் ஸ்பீடா அடிக்கிறேன் பாருங்க. போன வாட்டி விட இந்த வாட்டி ஸ்பீடா அடிக்கிறேன் பாருங்க. தண்ணி எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. தண்ணி செம்ம கிளீனா இருக்குங்க. பாருங்க எப்படி நீச்சல் அடிக்கிறேன் பாத்தீங்களா? இருங்க, லாங் ஷாட்ல பாப்போமா? எப்பா, எவ்வளவு பெரிய தீவு! இங்க இளவரசி எங்க இருப்பாங்கன்னே தெரியலையே. ஐயோ, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. இங்க ஒரு தீவு இருக்கு. இந்த சைடுல இந்த தீவுக்கு போக முடியுமா? இருங்க, அப்படியே நீச்சல் வச்சுட்டே போயிடலாம். இந்த இடத்துக்கு போக முடியலங்க. ஐயோ, போக முடியலங்க. நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் காசு கிடைக்கும் நண்பர்களே. பாருங்க, இப்ப எனக்கு $80 இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக எனக்கு 80 காயின் கிடைச்சிருக்கு. ஒரு 150 காயின் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போய்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரி, நான் இந்த மாதிரி தீவுக்குலாம் போக முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. இந்த தீவுக்கு போனா சும்மா இந்த தீவுல கொஞ்ச நேரம் நிக்கலாம். அப்பெல்லாம் நிக்கவே முடியல. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருன்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய இடங்க. இளவரசி எங்க தெரியுமா? பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நான் இப்ப வந்து 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன்னா, இளவரசி 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. இளவரசியை காப்பாத்துறதுலாம் இந்த ஸ்பீட்ல போய் காப்பாற்ற முடியாது. நம்ம இன்னும் ஸ்பீட் ஆகணும். சரி, இப்ப நம்ம திரும்பி கரைக்கு போயிடலாமா? இப்ப கரைக்கு பாருங்க, எப்படி போறேன் பாருங்க. அப்படியே சறுக்கிக்கிட்டே போறேன் பாருங்க. செம்ம வேகமா சறுக்கிட்டு போறேன் பாருங்க. எப்ப வந்துட்டேன், கரைக்கு வந்துட்டேன். என்கிட்ட இப்ப 167 காயின் இருக்கு. 167 காயின் வச்சு என்ன வாங்கலாம் பாக்கலாம். அடுத்த இது வந்து 90 தாங்க. 90 என்னால வாங்க முடியும். இதை வாங்கிட்டேன் பாருங்க. இன்னும் ஸ்பீடா போவேன். இப்ப போன வாட்டி போட்டிருந்ததை விட இன்னும் காஸ்ட்லியானது இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப முன்னே விட ஸ்பீடா போவேன். பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் வாங்குறாங்க பாருங்க. இந்த பொண்ணு பெட்டுலாம் வாங்கியிருக்குங்க பாருங்க. கூடியே போகுது பாத்தீங்களா? அது பெட்டு மாதிரி, அது கூடியே போகுது பாருங்க. சரி, இப்ப நம்ம நீச்சல் அடிக்க ஆரம்பிப்போமா? எப்ப அந்த பொண்ணு செம்ம ஸ்பீடா போகுதுங்க. ஐயோ, நான் இன்னும் ஸ்லோவா தான் போறேன். ஓகே, முன்னே விட ஸ்பீடா போறேன். ஆனா அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஸ்லோ தாங்க. அது பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா நீச்சல் அடிக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க நீச்சல் அடிக்கிறேன். போக போக நான் பவர் எல்லாத்தையும் நல்லா ஏத்தணும். அப்பதான் அவனுங்க மாதிரி என்னால ஸ்பீடா போக முடியும். இது பாருங்க, எவ்வளவு பொறுமையா போறோம் பாருங்க. அவனுங்க செம்ம வேகமா போறாங்க. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னோட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்ப எனர்ஜி 64 ஆயிடுச்சு, 63 ஆயிடுச்சு. இது வந்து 0க்கு வர வரைக்கும் தான் என்னால இந்த ஸ்பீட்ல போக முடியும். ஒன்ஸ் அது 0க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல நான் இந்த ஸ்பீட் போக முடியாது. இருங்க, அது ஃபுல்லாவே குறையட்டும். நான் எவ்வளவு தான் போறேன்னு பார்ப்போம். அது 0க்கு வந்தா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் பாருங்க. போகவே முடியாது பாருங்க என்னால. இருங்க, இன்னும் 40 இருக்குது. 40மே குறைஞ்சிட்டு 0க்கு வந்துட்டோம். 0க்கு வந்துட்டா நீச்சல் அடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றத பாப்பீங்க பாருங்க. 30 இருக்கு, பாப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. செம்மையா இருக்குல்ல? ஆனா அது பாருங்க, எவ்வளவு பெரிய இடம். அதே மாதிரி தண்ணி உள்ள பாருங்க, அப்படியே கிளீனா இருக்குங்க. சர்பத்து மாதிரி இருக்குங்க.
நீச்சல் அடி நீச்சல். ஐயோ இதை பாருங்க ஃபுல்லா குறைஞ்சிருச்சுங்க. இப்ப நான் பாருங்க வீக் ஆயிடுவேன் பாருங்க. ஒரு குறிப்பு இப்ப போகவே முடியாது பாருங்க. 7க்கு வந்துருச்சு, 6க்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். எனர்ஜி ஃபுல்லா காலிங்க எனக்கு. எனர்ஜி ஃபுல்லா காலி. எனர்ஜி ஃபுல்லா காலியா? எனர்ஜி ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னா நானே போக விரும்பலனாலும் அவங்களே அனுப்பி விடுறாங்க. இதுக்கு மேல உன்னால நீந்த முடியாது, கலப்பை சேருன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி 200க்கு ஒரு ஷூ, ஒரு செருப்பை பார்த்தேன்ல, இந்த மாதிரி 200க்கு ஒண்ணு பார்த்தேன், அதை வாங்கிடலாம். ஆமாங்க பச்சை கலர் வாங்கியாச்சா? இப்ப பாருங்க பச்சை கலர் போட்டுருக்கேன் பாருங்க. ஓகே இப்ப திரும்பி நீச்சல் அடிக்க வேண்டியதான். இவன் என்னங்க 3 பெட்டு வச்சிருக்கான். சரி நம்ம நீச்சல் அடிப்போமா? ஆட்டோ ஸ்விம்னு கொடுத்துட்டா அது பாட்டுக்கு ஸ்விம் பண்ணும். இது பாருங்க நீச்சல் அடிச்சு போறோம். பாருங்களேன் தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கா. மீன் ஒண்ணு கூட இல்லைங்க. பாருங்க மீன் ஏதாவது தெரியும்னு பார்த்தா ஒரு மீன் கூட இல்லைங்க. எப்படி நீச்சல் அடிச்சுட்டு போறோம் பாத்தீங்களா? அங்கங்க சின்ன சின்ன தீவு மாதிரிலாம் இருக்குங்க. ஐயோ பிரின்சஸ் நான் எப்படி காப்பாத்துறது? காப்பாற்றவே முடியாது போலியா. பிரின்சஸ் எங்கேயோ இருக்காங்க. பிரின்சஸ் இடத்துக்கு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இது பாருங்க ஒருத்தன் பாருங்க அந்த 13 தூரமே போயிருக்காங்க. எப்படி அவன் அவ்வளவு தூரம் போனான்னு தெரியல. அதாவது நம்ம ஷூ ஒவ்வொரு ஷூவா வாங்கணும்ல, அந்த மாதிரி அவன் காஸ்ட்லி ஷூ வாங்கியிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு தூரம் போயிருக்காங்க. நம்மளாம் அந்த காஸ்ட்லி ஷூ வாங்கணும்னா எவ்வளவு தெரியுமா? நிறைய வாட்டி இந்த மாதிரி போனாதாங்க காசை சேர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ரோப்ளெக்ஸ் காயினை வச்சு வாங்கணும். இது பாருங்க எவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாருங்க. சேவ் த பிரின்சஸ் போட்டுருக்கு பாத்தீங்களா? அவங்க அந்த மொன இடத்துல இருக்காங்க. இப்ப நான் 3 கேவை தாண்டி போயிட்டு இருக்கேன். இது பாருங்க ஒரு பொண்ணு பாருங்க 7 கேவை தாண்டி போயிட்டு இருக்குங்க. 7 கேவை தாண்டி போயிடுச்சு. 9 கே வரைக்கும் போவான்னு நினைக்கிறேன். பாப்போம் நம்ம எவ்வளவு கே வரைக்கும் போறோம்னு பாப்போமா? அதிகபட்சம் 4 கே போவோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க 4 கே போவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்துருவாங்க. இது பாருங்க இப்பயே பவர் வந்து குறைஞ்சிருச்சு. இன்னும் 10% தான் எனக்கு பவர் இருக்கு. சரி நம்மளே திரும்பி போயிடலாம். அதுவா அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளா போயிடலாம். இது பாருங்க எப்படி நான் கரைக்கு போயிட்டு இருக்கேன் பாருங்க. செம்ம ஸ்பீடா கரைக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அவ்வளவுதாங்க கரைக்கு வந்தாச்சுங்க. அடுத்த பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு தேவை? அடுத்த பொருள் வாங்க 800 தேவையாங்க. ஐயோ என்கிட்ட இப்பதான் 255 இருக்கு. நான் நிறைய வாட்டி நீச்சல் அடிச்சாதாங்க அந்த பொருள்லாம் வாங்க முடியும். இவங்க பெட்டு வாங்குறதுக்கு என்ன பண்றது? பெட்டு வாங்குறதுக்கு இவங்க எல்லாம் ஒவ்வொரு பெட்டு வச்சிருக்காங்க. நான் பெட்டு வாங்கலாம்னு நினைச்சா வாங்கவே முடியல. இருங்க இதை வாங்கலாமா? இது வாங்கி ஓப்பன் கூட நாட் எனஃப் கோல்டு. ஓ கோல்டு தேவையா பெட்டு வாங்குறதுக்கு? எவ்வளவு கோல்டு தேவை? எவ்வளவு கோல்டு தேவைன்னே தெரியல. இது ஓப்பன். எல்லாத்துக்கும் என்கிட்ட காசு இல்லைன்றாங்களே. சரி இது வாங்கலாமா? ஓப்பனு. சரி அட் டைம்ல 1 தானே வாங்க முடியும். ஓப்பன். இல்லைங்க கோல்டு தேவைன்றாங்க. எவ்வளவு கோல்டுன்றதை சொல்ல மாட்டாங்க. இருங்க பாப்போம். இதுக்கு எவ்வளவு தாண்டா கோல்டு வேணும் உங்களுக்கு? சரி இதுலாத வாங்கலாமா? இருங்க வாங்கிட்டு ஓப்பன் கொடுக்கலாமா? ஓப்பன். வரலாங்க வாங்க முடியல. எதுவுமே வாங்க முடியல என்னால. சரி நம்ம வேற என்ன பண்ணலாம்? நீச்சல் தான் அடிக்கணுமா? 800க்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷூ இருக்குங்க. அதாவது செருப்பு. அது 800 சொல்றாங்க. 800 நான் எப்படிங்க சேர்க்கறது? இப்பதான் 255 சேர்த்திருக்கேன். நான் 800 சேர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிடுங்க. சரி ட்ரை பண்ணுவோம். சேர்க்க முடிஞ்சா சேர்ப்போம். பாருங்க எப்படி நீச்சல் அடிச்சுட்டு போலாம் பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. லாங் ஷாட்ல பார்த்தாதாங்க இது எவ்வளவு பெரிய இடம் தருது. பாருங்க எப்படி நீச்சல் அடிச்சுட்டு போறோம் பாருங்க. அடி 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 செம்மையா நீச்சல் அடிக்கிறேனா? சூப்பர் பா. பாருங்க செம்மையா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறோம் பாருங்க. நான் 3 கேவை தாண்டடிக்க முக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் பாருங்க அங்க பாருங்க 13 கேக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா அந்த 13 கேக்கு போயிட்டு இருக்காங்க. 13 கேக்கு போயிட்டு சர்ற திரும்பி வராங்க. திரும்பி வர்றதுக்கே எவ்வளவு லேட் ஆகும் தெரியுமா? அது பாருங்க திரும்பி வராங்க பாருங்க. 13 அதாவது அவங்க ரொம்ப காஸ்ட்லியான அந்த செருப்பு வச்சிருக்காங்க. ஃபிளிப்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபிளிப்பர் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு தூரம் அவங்களால நீச்சல் அடிச்சுட்டு போக முடியுது. என்னால 5 கேவே போக முடியலங்க. இந்த ஷூ வச்சுட்டு 5 கே கூட தாண்ட முடியல. முக்கிட்டு இருக்கேன் பாருங்க. யாரபடியே இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால போக முடியாது. அவ்வளவுதாங்க முடிய போதுங்க. என் ஃபுல் பவர் முடிய போகுது. பவர் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களே என்ன திரும்பி கூட்டு போயிடுவாங்க. இது பாருங்க இப்ப பவர் முடிஞ்சிருச்சா அவங்களே என்ன கூட்டு போயிடுவாங்க பாருங்க. இப்ப போக போறேன் திரும்பி கரைக்கு. பாத்தீங்களா போயிட்டு இருக்கேன்னா செம வேகமா போலாமா கரைக்கு? இந்த பாருங்க எப்படி நீச்சல் அடிச்சுட்டு போறேன் பாருங்க. சரி நீச்சல் அடிச்சுட்டு இல்ல சறுக்கிட்டு போறேன். ஐயோ 422 சேர்த்துட்டாங்க. பரவாயில்ல இன்னும் ஒரு வாட்டி நீச்சல் அடிச்சா 800 வாங்கிடலாம் போலயே. ஆமாங்க வாங்கிடலாங்க. 800 வாங்கிடலாங்க. எப்படியாவது 800 வாங்கிடணும். இருங்க உங்களுக்கு அடுத்த ஃபிளிப்பரை மட்டும் வாங்கி காமிச்சிடுறேன். நீச்சல் அடி சூப்பர். திரும்பி நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கேன்னா செம்மையா போயிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த வாட்டி அவ்வளவு லாங்குக்கு போனேன்னு வச்சுக்கோங்க ஒரு $600-700 கிடைச்சிருவாங்க. இன்னும் ஒரு வாட்டி இந்த வாட்டி இல்லாம இன்னும் ஒரு வாட்டி நீச்சல் அடிச்சேன்னா நான் அடுத்த ஸ்டெப்பு ஷூவை வாங்கிடலாம். அந்த ஷூவை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் 5 கே தூரம் கூட போகலாம். இன்னும் அதிக தூரம் போகலாம். அதை மட்டும் உங்களுக்கு நான் வாங்கி காமிச்சிடுறேன். அது அந்த சிறப்பு பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியல. இருங்க நம்ம இது மூலியமா எவ்வளவு காசு கிடைக்குதுன்றதை செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல கோச்சிங் கொடுத்துட்டாங்க. கோச் எல்லாம் எப்படிங்க நம்ம வாங்குறது? இது பாருங்க கோச்சிங் இருக்கு. எஃபெக்ட் கோச்சுக்கு 100 கப்பு தேவையா? ஓஹோ எங்க இப்பதான் எனக்கு ஒரு லாஜிக் புரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 13 கேன்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 13 கேவை நம்ம ஒரு வாட்டி தொட்டா 1 கப்பு நமக்கு கிடைக்கும்.
அதாவது இந்த ரேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு கப்பு கிடைக்கும். அந்த ஒரு கப்பு கிடைச்சாதான் இந்த முதல் நம்பரை வாங்க முடியும். முதல் நம்பர் சாம்ன்ற நம்பரை நம்ம வாங்க முடியும். 100 கப்பு, அதாவது 100 கப்பு கிடைச்சாதான் ரிச்சாரோன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனை வாங்க முடியும். 500 கப்பு கிடைச்சாதான் ஜிம்மின்னு ஒருத்தனை வாங்க முடியும். எப்பா, நம்ம இன்னும் அந்த ஒரு கப்பு இடத்துக்கே போல, அதுக்கே ஏகப்பட்ட ஷூ வாங்க வேண்டியிருக்கு. நம்ம ஷூவை வாங்குறது மட்டும் பார்த்தாதுங்க. ஒன்ஸ் ஷூவை வாங்கி நிறைய காசை சேர்க்கணும். காசை, அதாவது ஷூ, நிறைய காஸ்ட்லி ஷூவை வாங்கி அந்த கடைக்கு போகணும். இருங்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. நான் அடிக்கடி 13K முடிக்கிறாங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த 30K முடிக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஷூ வச்சிருப்பாங்க. இருங்க, இப்ப நம்ம கிட்ட 690 தான் இருக்கு. நம்மளால ஷூ வாங்க முடியாது. ஆனா விலைய காமிச்சிடுறேன். நம்ம வாங்க நினைக்கிறது 800, அதை தாண்டி இருக்கிறது 4700, அதை தாண்டி இருக்கிறது 25,000, அதுக்கப்புறம் 130K, 580K. எவ்வளவு விலையில ஷூ இருக்கு பாருங்க, எவ்வளவு விலையில ஷூ இருக்கு பாத்தீங்களா. இந்த ஷூவை நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் கப்பை நம்ம நிறைய சேர்ப்போம். கப்பு 1 சேர்த்தா சாமன்ற கோச் நமக்கு கிடைப்பாரு, 100 சேர்த்தா ரிச்சர்னு ஒருத்தன் கிடைப்பான், 500 சேர்த்தா ஜிம்மின்னு ஒருத்தன் கிடைப்பான். அப்ப முதல்ல ஷூ அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஷூ அப்கிரேட் பண்ணிட்டோம்னா கப்பு நிறைய கிடைக்கும். கப்பு அப்கிரேட் பண்ணோம்னா கோச் கிடைப்பாங்க. இதுதாங்க கான்செப்ட், இந்த கேமோட கான்செப்ட். நிறைய பேர் மணிக்கணக்கா விளையாடுவாங்கல்ல, மணிக்கணக்கா விளையாண்டாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். கொஞ்சோண்டு நேரம் விளையாண்டீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது. பாருங்க, எத்தனை வாட்டி நான் திரும்ப 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 போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஆனா இந்த வாட்டி எனக்கு $800 கிடைச்சிடும். உங்களுக்கு அடுத்த ஷூவை நான் வாங்கி காமிச்சிடுறேன். அது ஃபிளிப்பர்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிளிப்பரை உங்களுக்கு வாங்கி காமிச்சிடுறேன். நான் 5K இன்னும் தாண்ட முடியலங்க. என் ஷூல வந்து 5K கூட தாண்ட முடியல. ஆனா மத்தவங்க பாருங்க, ஒருத்தன் பாருங்க இப்ப 8K தாண்டி போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அவனுங்க எல்லாருமே ஸ்பீடா போறதுக்கான ஷூ வச்சிருக்காங்க. அதனால தான் அவ்வளவு தூரம் அவங்களால போக முடியுது, என்னால போக முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எனக்கு வந்து $800 கிடைச்சிருச்சு. நான் திரும்பி போயிடுறேன். இப்ப எனக்கு $800 கிடைச்சிருச்சா, உங்களுக்கு அடுத்த ஷூவை வாங்கி காட்டுறேன்னு சொன்னல, அடுத்த ஷூவை வாங்கி காமிச்சிடுறேன். அது பாத்தீங்களா, இருங்க, அடுத்த ஷூ என்ன ஷூ, அடுத்த ஷூவை நான் வாங்கி காமிச்சிடுறேன். இங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்க, ஐயோ சாரி, 800 தானே வாங்க முடியும். ஆமாங்க, இது பிங்க் கலரு வைலட் கலர் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. ஓகே, பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கா. இதை யூஸ் பண்ணி இப்ப ஸ்விம் பண்ணுவோம். இப்ப நம்மளால 5K வேணா போக முடியும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி 5K கூட போக முடியாம முக்கினால, இப்ப கொஞ்சம் 5K வேணா என்னால போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூவா முதல்ல அப்டேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேஸையே முடிக்கணும். அதாவது அந்த கப்பு இருக்கிற இடத்துக்கே போய் கப்பை நிறைய ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் கோச்சை நம்மளால போட முடியும். பாருங்க, அது வரைக்கும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி நீச்சல் அடிக்கிறேன் பாத்தீங்களா. முன்னையோட இப்ப ஸ்பீடான அடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு. முன்னையோட நான் இப்ப ஸ்பீட் அடிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, தெரியுதா. ஆனா என்னை விட எல்லாமே எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா போறான். அது பாருங்க, ஒவ்வொருத்தனும் அது பாருங்க, இந்த சைடு என்ன கிராஸ் பண்ணியே நிறைய பேர் போறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடா போறாங்க அவனுங்க. எப்பா, அவங்களாம் இப்ப கப்பை சேர்த்துட்டு இருக்காங்க. 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, 4 கப்புன்ட்டு. நான் என்னடானா இப்பதான் காசையே சேர்த்துட்டு இருக்கேன். காசை சேர்த்து ஷூ எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் தாங்க நான் கப்பெல்லாம் ஆசைப்பட முடியும். அதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப நேரம், ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் இந்த கேமை விளையாண்டாதாங்க பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் தேவை. நீங்க வேலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ரோப்ளெக்ஸ் காயின்லாம். இப்ப 5K நான் தொட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், 5K தொட போறேன். 5K தொடுவேனா இல்ல அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவேனா தெரியலையே. இப்பயே நான் டயர்ட் ஆயிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு நான் இப்ப திரும்பி போயிடுவேன். ஐயோ, 5K தொட்டணும் எப்படியாவது. ஐயோ, ஏறவரையா 5K கிட்ட போறேங்க. ஆனா 5K இந்த வாட்டி என்னால தொட முடியலங்க. 8000 ரூபாய் ஷூவை வச்சு கூட என்னால 5K தொட முடியல. பாருங்க, திரும்பி ஏறத்துக்கே போயிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த சரிக்கு போயிட்டு இருக்கேனா, திரும்பி கரைக்கே இருப்பேங்க. அவ்வளவுதான், கரைக்கு வந்துட்டேன். இது மூலியமா எனக்கு $300 கிடைச்சிருக்கு. நான் அடுத்தது வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. அது 4700 தேவை. 4700 நான் கண்டிப்பா சேர்க்கவே முடியாதுங்க. இன்னும் ஒரு 10 வாட்டி போனாதான் 4700 என்னால சேர்க்க முடியும். கைஸ், இதுதான் இந்த கேம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.